என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸ் பார்த்துருந்தீங்க அப்படின்னா தெரியும், நான் நிறைய இடியம்ஸ் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இடியம்ஸ்னா என்ன அப்படின்றதுக்கு எக்ஸ்பிளனேஷனும் கொடுத்துருக்கிறேன். ஐ வில் ப்ரஷ் அப் நவ். இடியம்னா என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு ஃப்ரேஸோ இல்லை ஒரு ஸ்டேட்மெண்ட்டோ, ஐ மீன் ஒரு சென்டென்ஸோ, அதனுடைய ஆக்சுவல் மீனிங்கை வந்து கன்வே பண்ணாமல், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இடியம் இருக்குது அப்படின்னு சொன்னால், அதனுடைய லிட்ரல் மீனிங் வந்து வேற மாதிரி இருக்கும். ஆனால் அது கன்வே பண்ணக்கூடிய மீனிங் வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். தட்ஸ் வாட் இஸ் கால்ட் அன் இடியம். இடியம் ஆல்சோ இஸ் அ ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு சொன்னால், கிக் த பக்கெட் அப்படின்றது ஒரு இடியம். இந்த கிக் த பக்கெட் அப்படின்றது லிட்ரல் மீனிங் என்ன அப்படின்னு சொன்னால், பக்கெட்டை எட்டி உதைக்கிறது. நமக்கு இதுக்கு மீனிங் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் சேலஞ்சிங்காக தான் இருக்கும். த ரியல் மீனிங் இஸ் ஆக்சுவல் மீனிங் இஸ் டு டை. தி ஓல்ட் மேன் கிக் த பக்கெட் at his 150 years. இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸை போய் நம்ம இடியம்ஸ் தெரியாதவங்க கிட்ட பேசணும் அப்படின்னு சொன்னா they will think 105 வயசுல போய் இந்த வயசான மனுஷன் பக்கெட்டை போய் உதைக்காட்ட என்ன அப்படின்னு தோணும் உங்களுக்கு. இன்னும் ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா, பட்டர்ஃப்ளைஸ் ஃப்ளைங் இன் த ஸ்டமக், ரெய்னிங் கேட்ஸ் அண்ட் டாக்ஸ், எவ்ரி டார்க் கிளவுட் ஹேஸ் அ சில்வர் லைனிங். ஸோ இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். பட் த பேசிக் திங் தட் வி ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் இஸ், ஒரு இடியம் வந்து நமக்கு டைரக்டா மீனிங் கொடுக்காது, இன்டைரக்டா மீனிங் கொடுக்கும். அதை வந்து கொஞ்சம் டீப்பா யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து we will get the meaning.